அச்சோ கையில நீயா? கையிலே இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. கல்யாணமும் நின்று போயிரும், உன் குழந்தையும் போக போகுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தோ வரேன், அந்த கண்கொள்ளாத காட்சியை பார்க்கறதுக்கு தோ வரேன். ஜீவா, நீயா? எதுக்கு கத்துன? ஆண்டி, நான் கத்துனதுக்கான காரணமே இதுதான். கருப்பாம்பூச்சியா? கத்தவும் கையல் மாதிரியே இருந்துச்சு. கையல் மட்டும் இதை பார்த்திருந்தா தெரிச்சு ஓடி இருப்பா. பரவாயில்ல, உனக்கு கருப்பாம்பூச்சிலாம் பயம் இல்லை போலையே. அதெல்லாம் இல்லை ஆண்டி, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த பூச்சியா இருந்தாலும் தூக்கி போட்டுருவேன். நல்லது ஜீவா. ஓ, ரெடி ஆயிட்ட போல. ஆமா ஆண்டி. சரிம்மா, முதல்ல அந்த கருப்பாம்பூச்சியை தூக்கி வெளியே போடு, அப்புறமா பந்தக்கால் நடுவோம். ஆ சரிங்க ஆண்டி. நல்ல பிள்ளை. இதுவே கையில இருந்தா தெரிச்சு ஓடி இருப்பா. நீ ஒன்றும் எனக்கு பயப்படாத. நான் உன்னை அமைதியாக கொண்டு போய் வெளியில் விட்டுருவேன், சரியா? நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். கையில் எங்க நீ நிற்கிற? எங்க வெளியில் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? ஹாஸ்பிட்டலா? ஆமாம் ஆமாம், வலிக்கி விட்டு விழுந்தாதானே? நான் தான் கேட்டேனே. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இல்லை, ஏதோ வலிக்கி விட்ட மாதிரி சவுண்டு கேட்டுச்சே. கையில் தானே கத்துனது? இல்லை இல்லை, நான் தான் கத்துனேன். என்ன, நீ கத்துனியா? ஆமாம். எதுக்கு கத்துன? தோ கையில் வச்சிருக்கேனே, அதுக்காக தான் கத்துனேன். ஓ, கருப்பாம்பூச்சியா? ஃபர்ஸ்ட் அங்கிட்டு தூக்கி போடு. ஆண்டி, கருப்பாம்பூச்சினா உங்களுக்கு பயமோ? ஏய், என் பக்கத்துலாம் கொண்டு வந்துடாத, தூக்கி போடு அங்கிட்டு. என்ன ஆண்டி நீங்க இப்படி இருக்கீங்க? எவ்வளோ பெரிய உருவம் நீங்க, இத்தனையோண்டு கருப்பாம்பூச்சிக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்றத மட்டும் செய்யி. கொண்டு போய் தூக்கி போடுறியா இல்லையா? இல்லை இல்லை, தூக்கி தான் போட போறேன். உங்க மேல போடட்டுமா இல்ல வெளியில போடட்டுமா? நான் சொல்லிட்டேன், என் பக்கத்துல வராத. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சொல்றேன்ல, தூக்கி போடு. ஆண்டி, இப்ப எதுக்கு என் பக்கத்துல வர? அதை அங்கிட்டு தூக்கி போடு. இல்ல ஆண்டி, இதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனாலதான் காமிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, தூக்கி போட போறியா இல்லையா? எனக்குலாம் இது வேணாம், நானா அங்க போறேன். ஆண்டி வெயிட் பண்ணுங்க. இத்தனையோடு கருப்பாம்பூச்சி, இதுக்கே ஆண்டி பயந்து ஓடுறாங்க. என்னத்த சொல்ல? அப்பா அப்பா, கருப்பாம்பூச்சி சரி, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அதை போய் தூக்கிக்கிட்டு நிக்கிறா. ஆமா, அங்க என்னதானே ஊத்தி வச்சிருந்தேன்? கருப்பாம்பூச்சி எங்க இருந்து வந்தது? அங்க எண்ணெய்க்கான அடையாளமே இல்ல. நான் தானே ஊத்துனேன், அவ்வளோ எண்ணெய் கொட்டி கிடந்துச்சு. இப்ப எங்க போயிருக்கோம்? ஒன்னும் புரியலையே. மாயமா போயிருக்குமோ? யாராவது ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா யாரா இருக்கும்? ஏய், உனக்கு என்ன இங்க வேலை? இல்லை ஆண்டி, கருப்பாம்பூச்சியை பார்த்தா ரொம்ப பயந்தீங்களே, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படிலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? நான் தான் பார்த்தேனே நீங்க பயந்தத. என்ன, உனக்கு வாய் கொடுக்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இப்பதான் நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கா? என்ன நார்மலா இருக்கு? அதை விடுங்க, என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, என்ன? நானா? நான் எதையும் யோசிக்கலையே. இல்ல, ஏதோ என்னன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அதான் என்னன்னு கேக்குறேன். அதை பத்திலாம் நான் பேசவே இல்லை. நீ ஏன் ஏதாவது கற்பனை கதையை ஓட்டாத. நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம், விசேஷத்துக்கு டைம் ஆயிடுச்சு, போ. விசேஷத்தை வச்சு தான் ஒரு குட்டி கதை கேளுங்களே, நல்லா இருக்கும். 2 லவ் பேர்ட்ஸ் இருக்குல்ல, லவ் பேர்ட்ஸ், அது 2 ஒன்னாவே இருந்துச்சான். அந்த லவ் பேர்ட்ஸை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் யார் கூட்டிட்டு போனாரா? இந்த மேல் லவ் பேர்டு இருக்குல்ல, அதோட அம்மா. அதோட அம்மா மலை உச்சியில கூட்டிட்டு போய் உனக்கு நல்ல பெரிய இடமா பறக்க சொல்லித்தரேன்னு கூட்டிட்டு போச்சான். என்னங்க ஆண்டி இப்படி பண்றீங்க? இப்படி முறைச்சுக்கிட்டே நின்னா என்ன அர்த்தம்? நடுப்புற ஊன் கொட்டுங்க, அப்பதானே கதை கேட்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும். சரி பரவாயில்ல, நான் கதை சொல்ற மூடில் இருக்கிறதுனால நீங்க ஊன் கொட்டலனாலும் நான் சொல்றேன்.
அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த அம்மா பேர்டு இருக்கே பயங்கர மோசமான பேர்டு. அந்த ஃபீமேல் லவ் பேர்டு அவங்க அம்மாவை நம்பி தானே வந்துச்சு. சரி அவங்க அம்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி நின்றுச்சான். அதுக்கப்புறம் அந்த அம்மா பேர்டு ஃபீமேல் பேர்டை அங்கேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருச்சான். ஏய், எங்கே வந்து என்ன கதை சொல்லிட்டு இருக்க? என்ன ஆண்டி, நான் சொன்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன உளறிக்கிட்டு இருக்கப்ப? யாருண்ணா? நான் உளறிக்கிட்டு இருக்கேனா? எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஆண்டி, ஷாக் ஆயிட்டீங்களோ? நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? உனக்கு என்ன ஞாபகம் வந்தது? சும்மா எதையாவது கண்ட கதையை கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து பேச வேண்டியது. நான் கற்பனை பண்ணுறேன். என்னைய நீங்கள் மலை உச்சியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு மறந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்க்க ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முழுசாக ஞாபகம் வந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்பையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னென்ன திட்டம்லாம் தீட்டி வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஒன்று உங்ககிட்ட வந்து சொல்லலை, அவ்வளோதான். ஏய், தேவையில்லாமல் எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. சும்மா போறியா? மருந்து மாத்திரை சாப்பிட்டியா? ஓ, இப்படிலாம் பேசுனா என்ன சொல்ல வரீங்க? என்னை மெண்டலாக்கலான்னு முடிவு பண்ணி தானே என் மருந்தில் மாத்திரையெல்லாம் மாற்றி வச்சிங்க. யாரு, நானா? என்ன நாயா? ஏய், வார்த்தைய அளந்து பேசு. உங்ககிட்ட நான் அளந்து பேர பேசணுமா? ஹலோ ஆண்டி, இப்போ என்ன திட்டம் போட்டு வச்சு கையில் தேடி வந்தீங்கன்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன இவ இந்த மாதிரி பேசுறா? ஒருவேளை அந்த எண்ணெயை இவ தான் தொடச்சிருப்பாளோ? என்னங்க ஆண்டி, ஒரே பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரியும், எண்ணெயை இவ தான் தொடச்சிருப்பாளோ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. எண்ணெயா? எதுக்கு? விளக்குக்கு ஊற்றணுமா? அப்படியே பேச மாத்துறீங்க பார்த்தீங்களா? நான் தான் சொல்கிறேன் அத்தை, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு. ஏய், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஏன் மேலே பழைய போட பார்க்குற? அத்தை, நான் தேவையில்லாமல் யாரையாவது பழிய போடுவேனா? தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணதை பார்த்ததோடு விட்டுருக்காம வீடியோ எடுத்து வச்சிருக்கணும். அப்போ தானே எல்லாரும் நம்பியிருப்பாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ சொல்லியும் அப்படியே நடிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்களே, அது எப்படின்னு தான் தெரில. உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? அப்போ போய் சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட வந்து ஏன் பேசிகிட்டு இருக்க? இது ஒரு நல்ல கேள்விதான். இதுக்கான பதிலை நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் ஒன்று ஆண்டி, உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் சொல்லணும். என்ன? இல்லை, இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறது, அப்புறம் மாடி படிக்கட்டுலேருந்து கீழே விழுவ வைக்கிறது, இந்த மாதிரி மொக்க ஐடியாலாம் விட்டுட்டு நல்ல இன்டர்நேஷ்னல் ஐடியாவாக யோசிச்சு வைங்க. பழைய படமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, புது படத்தை ஏதாவது பார்த்து செய்யுங்க. என்னத்த புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டே பாருங்க. இந்த கற்பாம்பூச்சி இன்னும் நான் தூக்கி போடாமல் தான் வச்சுருக்கேன். அது என்னமோ தெரியல, என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. என் மேலே அம்புட்டு பாசமோ என்னமோ. என்னடி பூச்சாண்டி கட்டுறியா என்கிட்ட? ஆண்டி, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக கரப்பாம்பூச்சியை உங்கள் மேலே விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. எங்கே விட்டு பார்ப்போம்? பயம் விட்டு போச்சு உங்களுக்கு. இந்த விடுறேன் பாருங்க. இந்த சுச்சு தள்ளிப்போ, தள்ளி பொடி. என்ன ஆண்டி நீங்க இப்பதானே மேல கரப்பாம்பூச்சியை விடுன்னீங்க, அப்புறம் இப்ப தள்ளிப்போன்னு சொல்றீங்க? ஏய், அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அங்கிட்டு போய் போட்டுடி. நீ போறியா இல்லையா? எதுக்கு என் பக்கத்துல கொண்டு வர? அச்சோ போங்கத்த, இவ்வளோ வில்லத்தனம் பண்றீங்க. இத்தனையோண்டு கரப்பாம்பூச்சி, இதை பார்த்து இப்படி பயப்படுறீங்களே. ஏய், எனக்கு வர கோபத்துக்கு பூச்சி. ஏய், அங்கிட்ட தூக்கி போடுறியா இல்லையாடி? எதுக்கடி தேவையில்லாம என்னை வந்து வம்பிழுத்துட்டு இருக்க? இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா. அதுவும் இந்த கரப்பாம்பூச்சி உங்களுக்கு பயமா இருக்குன்னு வேற என்கிட்டயே சொல்லிட்டீங்களா? அதனால தான் உங்க கூட விளையாண்டு பார்க்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஒழுங்கு மரியாதையை கொண்டு போய் போடுடி. சரி, போனா போகுதுன்னு போடுறேன். கரப்பாம்பூச்சி மாதிரியும் மற்ற விஷயத்துல அலட்சியமா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அத்தை, உங்களை எப்பவுமே நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் என் கையலுக்கும் எதுவும் ஆக நான் விடவே மாட்டேன். வரட்டா ஆண்டி?
இந்த பக்கத்து வீட்டுல கட்டட வேலை நடக்குது. லொக்கு லொக்கு லொக்குன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சவுண்டுல நான் கூப்பிடுறது எங்க அவ காதுல விழுவ போகுது? அடியே ராஜு. சொல்லுங்க அத்தை. ஆண்டி, காலையில என்ன சாப்பாடு? காலையிலயா மிளகா சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி. எப்ப பாரு இந்த இட்லி கழுதையே செஞ்சு போட்டுட்டு இருக்கியே, ஒரு பாஸ்தா நாஸ்தா அந்த மாதிரிலாம் செஞ்சு போடலாம்ல. இல்லைங்கத்த, அவரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவியே, அவரை பார்க்க வச்சுட்டு நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு தான் நான் செய்யறதே இல்லை. அவன் சாப்பிடக்கூடாதுன்னா அவன் உடம்பு ஆக அப்படி, அதுக்காக நம்மளாம் சாப்பிடாம இருக்கலாமா? நான் இன்னும் இருக்க போறதோ 2 வருஷமோ 3 வருஷமோ. யாரு நீ தானே இந்த ஜென்மத்துல போய் சேர மாட்டேன். அதுக்குள்ளார ஒரு நல்ல டிஷ்ஷா ஒரு 4 ஐட்டத்தை உள்ளார தள்ளலான்னு பார்த்தா நீ செஞ்சு தர மாட்டேங்கிற. எப்ப பாரு இட்லி சாம்பார் சட்னி மிளகா சட்னி தேங்காய் சட்னின்ட்டு. அத்தை, உங்களுக்கு செரிமானம் ஆகாது இல்லத்த? நான் உன்கிட்ட நிக்கிறேனா எனக்கு செரிமானம் ஆகல, எனக்கு முதுக தடை விடு வயிற்ற தடை விடுன்னு? நின்னவ மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே 100 பேத்துக்கு சொல்றவ. என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியாதா? சரிங்க அத்தை, இப்ப என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. பாஸ்தாவா என்னவோ வாங்கிட்டு வந்தானே அதை செஞ்சு கொடு. ஒரு சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா செஞ்சு தரனே. அவன் எப்ப சாப்பிட்டு கிளம்புறது, நான் எப்ப சாப்பிட்றது? அதெல்லாம் அவன் சாப்பிட்டுக்குவான், நீ எனக்கு செய்யி. இல்லத்த, வாசனை வரும்லத்த, அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஏண்டி நான் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறேன், நீ என்ன அதே கதையை பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, பசிக்குதுன்னா ஒரு 2 இட்லியை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பாஸ்தா செய்யறதுக்குள்ளார பசி அடங்கிடும், அப்புறம் பொறுமையா சாப்பிடலாம்ல. எனக்கு பாஸ்தா பசி தான் வந்திருக்கு. பாஸ்தா சாப்பிட்டா மட்டும்தான் என் பசி அடங்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இது கேட்கற பாடு இல்ல. சீக்கிரமா போய் செய்யற வேலையை பாரு. இருங்கத்த, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கணும்ல, கொஞ்சம் லேட் ஆகும், அதனாலதான் சொன்னேன். அப்படி பசிக்கிறதா இருந்தா இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு போ. சரிங்கத்த. இது கெட்டுக்கு பாஸ்தா வேணுமா? பாஸ்தா பாஸ்தா பசியாமல, பாஸ்தா சாப்பிட்டானா பசி அடங்குமா? இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? எல்லாம் என் தலை எழுத்து, இதெல்லாம் காட்டிக்கிட்டு மாரடிக்கணும்னு. என்னடி போகாம இங்கே நின்றுட்டு இருக்கவ? அந்தா போய் செய்யறேன். சீக்கிரம் போய் இங்கே நின்றுட்டு இருக்காம, வயிறு கபகபகபான்னு பசிக்குது. இப்பதான் 2 டம்ளர் காப்பியை குடிச்சது, அதுக்குள்ளார கபகபான்னு பசிக்குதான். விட்டா எல்லா சொத்தையும் இதுவே தின்னே அழிச்சுவிடும் போல. செய், போவாம இங்கே நின்றுகிட்டு இருக்கா. இதுவே அவ ஆத்தாக்காரியா இருந்திருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருப்பா. நான் யாரோ பெத்த மாமியார் தானே, அதனாலதான் இங்கிட்டு நின்றுகிட்டு 2 சிலுப்பு சிலுப்புறது, அங்கிட்டு நின்றுகிட்டு 2 சிலுப்பு சிலுப்புறது, அப்புறம் 2 கிண்டன்ற பேர்ல எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு குழச்சு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது. இவ சமையலை பத்தி நம்மளுக்கு தெரியாது பாரு. வந்துட்டா இட்லி சட்னி சாம்பார்னு. என்னாச்சு சின்னம்மா, தனியா எதை பேசிக்கிட்டு கிடக்குற? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உன் பொண்டாட்டி தான். என்ன பண்றது சின்னம்மா, எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டா. அதை விடுடா, செத்த இப்படி உட்காரு. என்ன சின்னம்மா? கஸ்தூரி போன் பண்ணியிருந்தாடா. அதுக்குள்ள சொல்லிட்டாளா? ஆமாண்டா, முரளிக்கே கீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு முழு சம்மதம். உனக்கு சம்மதம் தானே? அதெல்லாம் எனக்கு முழு சம்மதம் சின்னம்மா. கஸ்தூரி யாரு? என் தங்கச்சி. அவ என் பொண்ண நல்லா பாத்துக்க மாட்டாளா? அதுவும் சரிதான், நல்ல முடிவை தான்டா எடுத்திருக்க. அது சரிடா, ஒன்னு கேட்க மறந்துட்டேன். என்ன சின்னம்மா? நீ கஸ்தூரி கிட்ட பேசுனது உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சின்னம்மா. நல்ல வேலை பண்ணடா, நானும் இத பத்தி பேசணும் தான் இருந்தேன். சின்னம்மா, நீ பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அவகிட்ட நான் இப்போதைக்கு சொல்றாப்ல இல்ல. அப்புறம் கீதா, அவகிட்டே நான் இப்போதைக்கு சொல்றாப்ல இல்ல. பொறுமையா எதா இருந்தாலும் சொல்லிப்போம். ஜாதகம் வாங்கிட்டு வந்தியே, போய் பாத்தியா? அதெல்லாம் பாத்துட்டு சின்னம்மா, நல்லா 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு. கஸ்தூரியும் இததான் சொன்னுச்சு. நீ நம்பலாலும் சரி நம்பலாலும் சரிடா, நாங்க முன்னாடியே ஜாதகத்துல பாத்து வச்சுட்டோம். அப்படியா சின்னம்மா? ஆமாண்டா, உன் மகளை எப்படி இதுல சம்மதிக்க வைக்க போற? அதுதான் சின்னம்மா, எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் சொல்ற ஐடியாவை மட்டும் கேளு. என்ன சின்னம்மா? உனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நடிடா. என்ன சின்னம்மா சொல்ற? ஆமாண்டா, சொத்தெல்லாம் எவனை தூக்கிட்டு போயிட்டான், ஆட்டையை போட்டுட்டான், அதனால நெஞ்சு வலி வந்துருச்சுமா. உன் கல்யாணத்தை நான் சட்டுன்னு புட்டுன்னு பார்க்கணும், அதனால முரளி எப்படியாவது கட்டிக்கமா அப்படி இப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி வச்சிரு. சின்னம்மா, இது சரிப்பட்டு வருங்கிற? அடே, உன் பொண்ணு போற பார்க்க பார்த்தா எவனையாவது கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி தாண்டா இருக்கா. என்னமோ உன் மேல பாசமா சுத்திக்கிட்டு திரியிறா. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா அவ ஓகே சொல்லுவா. நான் சொன்ன கதையவே சொல்லி அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடத்துற வழிய பாருடா. இல்லன்னு வையே உன் பாடு திண்டாட்டமாயிடும். நீ சொல்றது சரிதான் சின்னம்மா, அதுக்கான நேரங்கால வரட்டும், என்ன ஏதுன்னு பாப்போம். சரிடா, பின்னாடி உன் பொண்ணு தான் வரா, என்ன ஏதுன்னு நீயே பேசு. சரி சின்னம்மா. என்னத்தா, நேத்து ஃபங்க்ஷன்ல போட்டுட்டு போன ஹாஸ்டல்ல இன்னும் மாத்தலையா நீ? இல்லப்பா, இந்த ஹாஸ்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் இதையே போட்டுக்கலாம் அப்படின்னு. குதிரைவால் போட்டா முடியே வளர மாட்டேங்குதுப்பா, அதனாலதான். இந்த மாதிரி பாக்கும்போது எவ்வளவு லட்சணமா இருக்க நீனு. ரொம்ப தேங்க்ஸ்பா. சரிம்மா, நம்ம போய் சாப்பிட போலாமா? வாங்கப்பா சாப்பிடுவோம். என்னத்த பொல்லாத ஹாஸ்டல், எவனாவது ஒருத்தன் போயிருந்திருக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பான். அதான் இந்த கழுதை இதையே போட்டுக்கிட்டு இருக்கு. வேற என்ன பொழப்பு? இது தெரியாம இந்த கூறு கட்டவன் இதையே போடுமா நல்லா இருக்கு அப்படி இப்படிங்க. எது எப்படியோ நம்ம சொன்னதை கேட்டு அவன் முடிவெடுத்தா சரிதான்.
இவ பாஸ்தா கிண்டுனாலா இல்லையா? ஐயோ, இவளை பின்னாடி நின்றுக்கிட்டு விரட்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா. இதோ வாரே, போய் பக்கத்தில் தான் நிற்கணும். இல்லைன்னா இவ இன்னைக்கு செஞ்சு கொடுக்க மாட்டா. மத்தியானம் இல்லைன்னா சாயங்காலம் தான் செஞ்சு தருவா. சோபா, எது எப்படியோடா நல்லபடியா பந்த காலம் நட்டாச்சு. இப்பவாது எங்க மேல நம்பிக்கை வருதாடா? ஏதோ கொஞ்சம் பெரியமா. கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் 3 நாள் தான் உன் கல்யாணம் நடந்துரும். என்னம்மா ஜீவா, உனக்கு சந்தோஷம் தானே? ஹாப்பி ஆண்டி. டேய் ராஜா, என்ன பெரியமா? ஜீவா பத்தி என்ன சொன்னாலும் சரி, அவ தங்கம்டா. எம்பிட்டு வேலை திரும்ப இழுத்து போட்டு செஞ்சா? நான் என்ன ஆண்டி செஞ்சேன்? நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கூட சின்ன பொண்ணு எதுவும் வேலை தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்ல பொண்ணா தாண்டா வளர்ந்துருக்கா. ரத்னம், சொல்லுங்கக்கா. ஜீவா எங்க வீட்டுல இருக்கும்போதே எனக்கு அவ்வளவு ஒத்தாசையா இருப்பா. அப்படியா? நான் எங்க கையில தான் அந்த மாதிரி நினைச்சேன். கடைசியில ஜீவாவும் அதே மாதிரி தான் இருக்கா. நல்ல பொண்ணுடா. ஆனா உங்க அம்மா ஏன் தான் மூஞ்சி கடுகடுன்னு வச்சிருந்தாலும் தெரியல. அதை விடுங்க பெரியமா, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா, மண்டபம்லாம் பார்த்தாச்சு, அட்வான்ஸ்ல கொடுத்தாச்சு. நாளைக்கு முகூர்த்தப்பட்டு அப்புறம் உனக்கு ட்ரெஸ், எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடணும். ரத்னம், சொல்லுங்கக்கா. முகூர்த்தப்பட்டு எங்க செலவுல எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அக்கா, அது மாப்பிள்ளை வீட்டு சைடு தானே எடுப்பாங்க. ஆமா, இருந்தாலும் எங்க பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்ல. ஏக்கா, நீங்க வேணா நகையை எடுத்து கொடுங்களே. நகையை எடுத்து கொடுத்தீங்களா காலகாலத்துக்கு அப்படியே இருக்கும்ல. நம்ம ஜீவாவும் உங்க ஞாபகார்த்தமா எல்லாத்தையும் வச்சுக்குவா. அப்படியா ரத்னம்? நீ சொல்றது சரிதான். நகையாவே எடுத்து போட்டுருவோம். என்னங்க? அதான் நீ தான் சரின்னு சொல்லிவிட்டியே, அப்புறம் நான் என்னத்த சொல்றது? உனக்கு எது இஷ்டமோ அதையே பண்ணு. அப்ப சரி ரத்னம், நகையாவே நாங்க ஜீவாவுக்கு எடுத்து போட்டுறோம். நினைக்கலையாக்கா, எல்லாத்துக்கும் தான் ட்ரெஸ் எடுக்கிறோம். கூச்சப்படாம வாங்கிக்க. சரிதா. கையில நைட்டு நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன். சரிம்மா, மண்டபத்துல சாப்பாடெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து செஞ்சிருடா. கவலைப்படாதம்மா, தாம் தூம்னு எல்லாம் செஞ்சிருவோம். சரிடா, இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி. அம்மா, நீ சொல்லி தான் செய்யணுமா? எல்லா வேலையும் எல்லாம் செஞ்சிடலாமா, ஒன்னும் கவலைப்படாத. டேய், உன் கல்யாணம் தான். நான் மாப்பிள்ளை எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு அமைதியா உட்காந்துடாத, சரியா? உங்க அப்பா இருந்திருந்தா இந்நேரம் நல்லபடியா நடத்திருப்பாரு. என்ன பண்றது, நாங்க 2 பேரும் உனக்கு அப்பா அம்மாவா இருந்து நடத்தி வைக்க வேண்டியதா இருக்கு. கல்யாண விஷயம் பேசும்போதெல்லாம் உங்க அம்மா ரூமுக்குள்ளார போய் உட்காந்துக்கிறா. அப்படி என்னத்தை தான் நினைப்பாலோ தெரியல. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும்.